வணக்கம். தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான வானிலை அப்டேட். வடகிழக்கு பருவமழை இப்போ தீவிரமாகியிருக்கு. இதனால அடுத்த சில நாட்கள் நமக்கு எப்படி இருக்க போகுது? ஒரு புயல் வருதா? வாங்க எல்லாத்தையும் பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். சரி, எல்லாருமே கேக்குற முத கேள்வி, இப்போ மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி, புதுசா ஒரு புயல் உருவாகுதா இல்லையா? அதுக்கு பதில் ஆமாங்க, புது புயல் உருவாகுது. எப்போன்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறமா இது ஓரளவுக்கு உறுதியான தகவல். அதனால நாம எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம் இது. ஓகே, இந்த அலசல்ல நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த புயல் எச்சரிக்கை பத்தி, அப்புறம் அடுத்த சில நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்கும், இந்த புயலோட தாக்கம் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். குறிப்பா சென்னையோட நிலைமை என்ன, கடைசியா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள், அட்வைஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, வாங்க முதல்ல முக்கியமான அறிவிப்புக்கு போலாம். இந்த புயல் எச்சரிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். வரப்போற நவம்பர் 15லிருந்து 28ஆம் தேதிக்குள்ள, அதாவது இந்த 2 வாரத்துக்குள்ள ஒரு புயல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த டைம் பீரியட் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா சொல்லணும்னா, சென்னை, திருவள்ளூர் மாதிரி கடலோர மாவட்டங்கள்ல இதோட தாக்கம் ஜாஸ்தியா இருக்கலான்னு எச்சரிச்சிருக்காங்க. நீங்க இந்த பகுதிகளில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தோட இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இந்த புயல் வரத்துக்கு முன்னாடி இப்போதைக்கு அடுத்த சில நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வரப்போற நாட்கள்ல மழை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். இன்னைக்கு, அதாவது நவம்பர் 10ஆம் தேதி ஒரு மிதமான மழையோட ஆரம்பிக்கும். ஆனா நவம்பர் 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்யலாம். அதே மாதிரி நவம்பர் 13ஆம் தேதியும் கனமழை தொடரும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த டேபிள்ல இன்னும் கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். இன்னைக்கு நீலகிரி, கோவை, திருப்பூர் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல மிதமான மழை இருக்கும். ஆனா நவம்பர் 12ஆம் தேதியே நல்ல நோட் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 13ஆம் தேதியும் கோவை, நீலகிரி, தென்காசி மாதிரி மாவட்டங்கள்ல கனமழை கண்டினியூ ஆகும். சரி, அப்போ மொத்தமா இந்த பருவமழையோட தாக்கம் குறிப்பா இந்த நவம்பர் டிசம்பர் மாசங்கள்ல எப்படி இருக்கும்னு ஒரு பார்வை பார்க்கலாம். ஃபோர்காஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த நவம்பர் டிசம்பர்ல 2க்கும் அதிகமான புயல்கள் உருவாக வாய்ப்பு இருக்காம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரே ஒரு புயலுக்கு மட்டும் ரெடியாக இருந்தா போதாது, அடுத்தடுத்து புயல்கள் வரலாம், அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். இதனால தமிழ்நாட்டுல 25க்கும் அதிகமான மாவட்டங்கள்ல கனமழையிலிருந்து மிக கனமழை பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மாநிலத்தோட பெரும்பாலான பகுதிகளில் இதோட பாதிப்பு இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம தலைநகர் சென்னைக்கு வருவோம். சென்னையில இப்போ நிலைமை என்னன்னு ஸ்பெசிஃபிக்கா பார்க்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் பொதுவா மேகமூட்டமா தான் இருக்கும். சிட்டியோட சில பகுதிகளில் லேசான மழையும் அப்பப்போ இடி மின்னலோட கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கு. டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலாம். மினிமம் 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ கடைசியா நம்ம பார்த்த இந்த எல்லா விஷயங்கள்ல இருந்தும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, நாம என்ன செய்யணும் வாங்க பார்க்கலாம். மீனவ நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். இன்னைக்கு, அதாவது நவம்பர் 10ஆம் தேதிக்கு கடலுக்கு போறதுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்படல. ஆனா வரப்போற நாட்கள்ல நிலைமை மாறலாம். அதனால அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 4 முக்கியமான விஷயம். 1. நவம்பர் 12, 13ஆம் தேதிகள்ல கனமழைக்கு ரெடியா இருங்க. 2. நவம்பர் 15லிருந்து 28 வரைக்கும் புயல் உருவாக சான்ஸ் இருக்கு. 3. 25க்கு மேல மாவட்டங்கள் பாதிக்கப்படலாம். 4. மீனவர்களுக்கு இன்னைக்கு எந்த வார்னிங்கும் இல்ல. சோ எங்களுடைய கேள்வி இதுதான். வரப்போற இந்த சவாலான பருவமழைக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்க பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிங்க, பாதுகாப்பா இருங்க. அடுத்த அப்டேட்ல சந்திப்போம்.